சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசவே உன்னிடம் இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ இப்பொழுது தனிமையில் தத்தளித்து கொண்டிருக்கும் நிலைமைக்கு காரணம் யார் என்று தெரிந்தால் நீ அதிர்ந்து விடுவாய். உன்னிடம் இதை சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று உன் சாயப்பா நானே பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் மனம் கேட்க மறுக்கிறது. என் குழந்தை யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ யாரிடம் மிகவும் நெருக்கமாக பழகி உன் அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் யாரிடம் நீ பேசிக்கொண்டும் அதை பகிர்ந்து கொண்டும் இருந்தாயோ அந்த நபர்தான் உங்களுக்குள் பிரிவு வர காரணமானவர். அது உன் நண்பர்களாகவோ குடும்பத்தினராகவோ கூட இருக்கலாம். அதை நீ அறிவாய். உன் விஷயத்தை நீ பகிர்ந்தாயோ, உன் வாழ்க்கையில் நீ எது எல்லாம் நடந்தது என்று பகிர்ந்து கொண்டாயோ அவர்கள்தான் அதை அனைத்தையும் உன் துணையிடம் சொல்லி உன்னையும் உன் துணையையும் பிரித்து தனிமையில் தத்தளிக்க விட்ட அதற்கு காரணம் அந்த நபர்கள்தான். அதற்காகத்தான் நான் எப்பொழுதும் என் குழந்தைகளிடம் சொல்வேன், எப்பொழுதும் யாரிடமும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்று. ஆனால் நீங்கள் அனைவரும் அதை காதில் கூட வாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அனைவரும் உங்களை நல்லவர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்க மாட்டார்கள். இதை நீ முதலில் நீங்கள் உணர்ந்தாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்பக்கூடாத நம்பர்களை நம்பி அகல பாதாளத்தில் நீங்களே விழுந்து விடுகிறீர்கள். என்ன சொல்லாலும் இந்த சாயப்பா சொல்லை கேட்பதில்லை. சிறிது அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் என் வார்த்தையை கேட்டுவிட்டு இவர்கள் இருக்க மாட்டார்கள். இது வேறு யாராக இருக்கக்கூடும் என்று நம்பி ஆகலாம். அதாவது அகல பாதாளத்தில் விழுந்து விடுகிறீர்கள். உன் சாயப்பா சொல்வதை கேள். உன் தனிப்பட்ட விஷயத்தை யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. இப்பொழுதாவது என் சொல்லை கேட்டு உன் வாழ்க்கையை தக்க வைத்துக்கொள். இதனால் சாயப்பா சொல்ல வருவது, யாரிடம் உன் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாதே. இப்பொழுது உனக்கு இருக்கும் பிரச்சனை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன் துணை உன்னோடு கொண்டு சேர்ப்பது என் கடமை என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். என் வாக்கை நான் எப்பொழுதும் திரும்ப பெற மாட்டேன். இனி வரும் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் யாரையும் இடையில் விடாமல் உன் வாழ்க்கையை பாதுகாப்பது உன் பொறுப்பு. நீங்கள் இருவரும் சேரும் காலம் வந்துவிட்டது. இனி தனிப்பட்ட விஷயத்தை யாரிடமும் பகிராமல் உன் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்துக்கொள். நீ எல்லா வல்ல சுகத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.